ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் ஜோதிட விஷயத்தையும் தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஸோ சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் மிகவும் முக்கியமான நாளாக மார்ச் மாதத்துடைய 13ஆம் தேதி வரப்போகுது. அன்று அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதம் மாசியுடைய 29ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை வருவது குரு பௌர்ணமியாக வருது. இதே நாளில் தான் ஹோலி பண்டிகை வருது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களிடையே சில சேர்க்கைகள் ஏற்படுது. இந்த சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக சேர்க்கையினால் பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி கிரக சேர்க்கை ஏற்படுது, அதனால் இந்த பௌர்ணமியில் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நான் சொல்வதை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியில் வர்றதுனால இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. நம்மள நிறைய பேர் பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரண நாள்னு நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள்னால் அது பௌர்ணமி என்று சொல்லலாம். அது ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கும். அந்த வகையில் மாசியில் இந்த 2025 குரோதி வருடம் வந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த பௌர்ணமி என்ன மாதிரியான சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மாசியுடைய பௌர்ணமி பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த மாசி பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணி பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதாவது இந்த மாசி பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் 2வது சிவதேட்சை பெற்ற யோகம் செய்த பலனும் கிடைக்கும். அந்த 2 பலனையும் பெறுவதற்கு இந்த நாளில் என்ன வழிபாடு செய்யணும், விரதம் இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மிதுன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. மகா நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிகழ்கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒன்றான கேது பகவான் ஆவார். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருளக்கூடியவர். கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை படைத்தவர் இவர். இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட இவர் மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரம் சந்திரன் வரக்கூடிய தினம் மாசி பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படும். இந்த நாளில் பூரண சந்திரன் அமையக்கூடிய நாள். அதனால் மாசி மாத பௌர்ணமி பூரண சந்திர பௌர்ணமி என்றோ அழைக்கப்படும். இப்பேற்பட்ட இந்த மாசி மகா பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில், அதுவும் குறிப்பாக சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள் நடைபெறும். இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் எப்படி விரதம் மேற்கொள்கிறோமோ அதே போன்று மிதுன ராசிக்காரங்க இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்துலேயும் விரதம் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மாசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து நீங்கள் சத்யநாராயண பூஜை கோவிலில் வீட்டில் செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடி அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு தரும். மாசி மாத பௌர்ணமியில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்போ வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியானது இருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பல மனித பிறவிகளில் கர்மாக்கள் இருக்குதுல, அதெல்லாம் அந்த நொடி பொழுதே தொலையும். அதனால் கிரிவலம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. இப்பிறவிற்கு பிறகு இனி பிறவா நிலை கூட உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனைத்து துறைகளில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரங்க மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபட்டால் உங்கள் துறையில் அதிக பலன்களை பெற முடியும். அப்புறம் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்பை பெற்று இணை பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு கிரிவலம் வந்தால் உண்டாகும்.
அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமியில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் கிரிவலை வந்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவில் கடன் பிரச்சனைகளாக வந்து தீரும். ஸோ மாசி மாத பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் மிதுன ராசிக்காரங்க விரதம் இருந்து நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக துன்பங்கள் விலகி ஓடிவிடும், இன்பங்கள் நிலைத்திருக்கும். ஒருவேளை கிரிவலை மேற்கொள்கிறது, விரதம் இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் முடியலங்கிறவங்க இந்த நாளில் பொங்கலை வந்து நெய்வேத்தியமாக வந்து சிவனுக்கு படைத்து ஒரு 4 பேருக்கு சிறப்பாக வந்து அன்னதானம் மாதிரி பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே சிவதீட்சை பெற்ற யோகம் செய்த வழிபாடு வந்து இந்த ஒரு விஷயத்தினால பெற முடியும். இதை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலன்கள் வந்து மற்ற விஷயங்கள் செய்தது போல கிடைக்கும். அதனால் மாசி பௌர்ணமியில் நான் சொன்னது போல் வழிபாடு செய்து பலன் பெறுங்க. இது தாங்க மாசி பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட முக்கியத்துவம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாசி பௌர்ணமியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். இதை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி உதவக்கூடிய குணத்தால் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி குணம் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாசியுடைய பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் இந்த பௌர்ணமி தொடக்கத்தில் பாக்கிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. எனவே இந்த பௌர்ணமியிலிருந்து குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் கொள்கை பிடிப்போடு செயல்படுவது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லதாக இருக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தானாக உங்களுக்கு நடைபெறும். தொழிலில் கூட வளர்ச்சி மகிழ்ச்சியெல்லாம் வந்து இருக்கும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உடனே அகலும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. அப்புறம் சர்ப்பக்கிரக வழிபாடு இந்த பௌர்ணமியில் செய்திங்கன்னா மகிழ்ச்சி கொடுக்கும். அதனால் மறக்காமல் அந்த வழிபாடு செய்ய பாருங்கள். மெயினாக உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் மீனத்தில் புதன் சஞ்சாரம் தான் இருக்குது. இதுதான் ஒரு வலுவான சஞ்சாரமாக சொல்லப்படுது. ஆக்சுவலி பௌர்ணமிக்கு முன்னாடி மாசி 14ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசிக்கு புதன் வந்துட்டார். அங்கே நீச்சமும் பெற்றுட்டார். உங்கள் ராசிநாதன் வலிமை இழக்கக்கூடியதாக இந்த நேரமானது இருக்குது. ஆக்சுவலி இது அவ்வளவா நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் உண்டாகும். இதனால் மருத்துவ செலவு உண்டாகாமல் இருக்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உறவினர்கள் வழியில் மனக்கலக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்டதெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அதை தான் இந்த நீங்கள் பௌர்ணமியில் வந்து செய்யணும். அதை நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழக்கிற மாதிரிலாம் இருக்குது. புதிய வாகனம் வாங்குவதில் தடைகள்லாம் ஏற்படும். பெற்றோருடைய ஆதரவு குறையும். எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்த்துக்குங்க. அதாவது இந்த பொறுப்பு நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை பண்ணு அதை பண்ணு அந்த மாதிரி சொல்வதை தவிர்த்துக்குங்க. அது உங்களுக்கும் நல்லதல்ல. நீங்கள் கொடுக்கக்கூடிய அவங்களும் அதை செய்ய போகிறது கிடையாது. அது உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும். அதனால் அந்த மாதிரி செய்வதை தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மெயினாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையும். அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சு வெளியில் வந்து செயல்படுங்க. அதாவது தொழில் வியாபாரத்தில் செயல்படுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். அது மட்டும் செல்லாத மாதிரி பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு மறதிகள் அதிகரிக்கும். டெய்லியுமே நிறைய வந்து படிங்க, நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. பெண்களுக்கு கூட குடும்ப சுமை கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அதனால் யாருக்கும் பெண்கள் வாக்கு கொடுக்காதீங்க. ஆக மொத்தம் இந்த பௌர்ணமியிலிருந்து இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ நீங்கள் இந்த டைம் வந்து சிகப்பு நிறத்தை வந்து கைக்குட்டையாக பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. ஏன்னா இதுதான் மகிழ்ச்சி தர வண்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு சிவப்பு உங்கள் கைகளில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதனால் சிகப்பு நிறைய வந்து பயன்படுத்துங்க. ஸோ இதுதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட முழு பலன். ஸோ சொல்லப்பட்ட முழுசாக இந்த
வீடியோவில் பலன்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடக ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமியில் என்ன நடக்குங்கிற தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.